வெங்கி எட்லூரியோட இயக்கத்துல சூர்யா, மமிதா பைஜு, ராதிகாவோட நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்துக்கு ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து உலக அளவுல கடந்த 2 நாட்கள்ல மட்டும் 74 கோடி வசூல் பண்ணி இருக்குன்ட்டு பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில ஹைதராபாத்ல நடந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட வெற்றி விழாவில் நடிகர் சூர்யா கலந்துகிட்டு பேசி இருந்தாரு. அதுல நம்ம சூர்யா என்ன சொல்லி இருந்தாருன்னா, ஒரு படத்தோட வெற்றிய விற்கப்பட்ட டிக்கெட்டுகளோட எண்ணிக்கையை வச்சு மட்டுமே அளவிட முடியாது. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்படுற உரையாடல்கள், மக்கள் மனசோட எடுத்துட்டு போற உணர்வுகள், அவங்களோட கண்ணீர், புன்னகை, இந்த உணர்ச்சிகளை எல்லாம் ஒரு பேலன்ஸ் சீட்ல அடக்கிட முடியாது. சினிமா அப்படின்றது வணிகம்தான், பணமும் ரொம்பவே முக்கியம்தான். ஆனா 2 வருஷம் கழிச்சு நீங்க பேசக்கூடிய இந்த மாதிரியான உணர்வு பூர்வமான தாக்கம் தான் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடக்க நாளை விட சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட வசூல் இரட்டிப்பாகி இருப்பதா எங்களோட விநியோகஸ்தர்கள் எல்லாருமே சொல்றாங்க. தெலுங்கு ரசிகர்களுக்கு என்னோட பிரத்யேக நன்றிகள். ஏன்னா இந்த வெற்றியை நீங்க தான் இவ்வளவு சிறப்பானதா மாத்தி இருக்கீங்க. ஆக்ஷன் திரைப்படங்கள் எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கும், ஆனா இந்த படம் அந்த ட்ரெண்டிங்ல அமைஞ்சது கிடையாது. இப்படி ஒரு கதையை நம்பி நீங்க கொடுத்திருக்க இந்த ஆதரவு எனக்கு ரொம்பவே நெகிழ்ச்சி அளிக்குது. மனித உறவுகளுக்கு இடையில இருக்க இந்த உணர்வு பூர்வமான பிணைப்பை நீங்க எல்லாருமே முழு மனசோட ஏத்துக்கிட்டீங்க. குடும்ப பாங்கான இந்த வகை திரைப்படங்களுக்கு மறுபடியும் நீங்க புத்துயிர் அளிச்சிருக்கீங்க. என்னோட முந்தைய திரைப்படம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க எல்லாருமே திரையரங்குகளுக்கு வந்து இது ஒரு முக்கியமான திரைப்படம்ட்டு சொன்னீங்க. ஆந்திரா, தெலுங்கானா, தமிழகம், கேரளா, கர்நாடகா மற்றும் வெளிநாடுகள்னு எல்லா இடங்கள்ல இருந்தும் கிடைச்ச இந்த அன்பு என்ன நெகிழ வச்சிருக்கு. மிகுந்த மரியாதையுடன் கூடிய மிக பெரிய வெற்றியை நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. குடும்ப படங்கள் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத மக்கள் மத்தியில கலை வடிவுல மீண்டும் நினைவூட்ட செஞ்சிருக்கீங்கன்ட்டு சூர்யா பேசி இருந்தாரு.